வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் பிழைத்திருக்கிறவர்கள் இனி எங்களுக்காக நாங்கள் பிழைத்திருக்கிறதில்லை, எங்களுக்காக மரித்து எழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் பிழைத்திருக்கிறோம். நம்முடைய சிந்தனையும் நம்முடைய நோக்கமும் இதுவாகவே இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து நமக்காக இரத்த சிந்தி நாம் புதிய ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படியாக நம்மை மறுரூபத்தின் சாயலிலே இணைத்தார். அவருடைய சாயலிலே நம்மை இணைத்தார். அவருடைய சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாகி நாம் அவருக்காக பிழைத்திருக்கிறவர்கள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும், நிதானிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு மிகவும் முக்கியமான விசேஷமாக நீங்கள் அநேக சமயங்களிலே கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். நீங்கள் கேட்கிற ஒருவருக்கு இது புதிதானதாக இருக்காது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை திரும்பும்படியாய் அது புதிதானதாக மாற்றப்படும். இங்கே ஆபிரகாம் என்று சொல்கிற ஒரு மனிதரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவன் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பின்பாக அவன் புறப்பட்டு சென்றான். நான் இன்றைக்கு சுருக்கமாக இந்த கீழ்ப்படுதலையும் கீழ்ப்படிதல் மேன்மையையும் அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து உங்களுடைய எனக்கு கிடைக்கிற நேரத்துக்கு தக்கதாக நான் சுருக்கமாக இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது முதலாவது அவருடைய கீழ்ப்படிதலே துவங்குகிறது. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை வாக்கு பண்ணினார். அதிசயங்களை கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற விதத்தை குறித்து கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அநேக ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் ஆபிரகாமுக்கு கையளிக்கப்பட்டது. அவன் விசுவாசிகளின் தகப்பனானான். கர்த்தர் எல்லை இல்லாத சிந்திக்கக்கூடாத அநேக நன்மைகளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே செய்தார். இத்தனை ஆசீர்வாதத்திற்கும் காரணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய கீழ்ப்படிதல் இருக்கிறது. தேவன் அவனை அழைத்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னபோது தான் போகிற இடம் இன்னது என்று அவன் அறியாதிருக்கும் போது
தான் எந்த இடத்திலே குடியிருக்க போகிறோம், எங்கே நாங்கள் தங்க போகிறோம், அந்த இடத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி அவனுக்கு முன் அறிவிக்காத போதே, அதை குறித்து அவன் அறியாதவனாக இருந்தபோதே அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லுகிறது. மிக முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். எந்த ஆசீர்வாதத்திற்கும் முதல் படியானது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும், வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் இருக்கும். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கீழ்ப்படிதல் என்றால் என்ன? ஒரு மனிதன் அல்லது ஒரு விசுவாசி தன்னுடைய சுய சித்தத்திற்கும் சுய சிந்தனைக்கும் செவி சாய்க்காமல் தன்னை காட்டிலும் மேலான உயர்ந்த ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதற்கு பெயர்தான் கீழ்ப்படிதல். அல்லது புரியும்படியாக சொன்னால், தன்னை காட்டிலும் மேலான ஒருவருக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதுக்கு பெயர் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் வரும்போது தன்னுடைய சுய சித்தம், சுய எண்ணம் முற்றிலுமாக செயல்படாது. தேவனாகிய கர்த்தர் சகல ஞானம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக, பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவராக, ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளியிலே வாசம் பண்ணுகிற பிதாவின் யோசனைக்கும் பிதாவின் அறிவுறுத்தலுக்கும் கீழ்ப்படியும்படியாய் தான் நெஞ்சத்திலே இருதயத்திலே யோசிக்கிற எந்த சிந்தனையும் அங்கே கொண்டு செல்லாமல், கர்த்தர் எனக்கு விளம்பினார், சொன்னார், நான் அதன்படியே செய்வேன் என்று சொல்லுகிறது தான் கீழ்ப்படிதல். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கீழ்ப்படிதல் என்று சொல்கிறது என்ன? நாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்யக்கூடாதபடி நம்முடைய மேலான அதிகாரத்திற்கு அடங்கி நடப்பது கீழ்ப்படிதல். நம்முடைய சுய காரியங்களை நிலைநிறுத்த பிரயாசப்படாமல் மேலான அதிகாரமுடையவர்களுக்கு, நம்மை காட்டிலும் மேலான ஞானம் உள்ளவர்களுக்கு அடங்கி நடப்பது கீழ்ப்படிதல். கவனமாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் மேன்மை என்று சொல்லுகிறது கீழ்ப்படிதலை வருகிறது. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பரீட்சையை வைக்கிறார். ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையிலே தேர்ச்சி அடைந்தால் ஒழிய தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாமுக்கு தேவன் பரீட்சையை வைத்தார். தன் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறானா என்று பார்க்கும்படியாக புறப்படும்படியாய் அவன் கட்டளையிட்ட போது அவன் புறப்பட்டான். எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆதாமுக்கு ஒரு பரீட்சையை வைத்தார். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை
நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறானா என்று சொல்வதுதான் பரீட்சை. கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் ஒரு மனிதனை உயர்த்துகிறதுக்கு முன்பாக அவரிடத்தில் கர்த்தர் வைக்கிற பரீட்சையானது கீழ்ப்படிதல் இந்த மனிதனுள்ளது இருக்கிறதா என்று சொல்வதுதான் கேள்வி. ஆபிரகாமுக்கும் அப்படிதான், ஆதாமுக்கும் அதே காரியம்தான். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கும் அதே காரியம்தான். ஒரு சபையிலே அவர் போதகரும் தீர்க்கதரிசிகளுமாக இருக்கிறார்கள். பவுலும் பர்னபாவும். கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களோடு பேசினார். இவர்களை நான் அழைத்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் பவுலும் பர்னபாவும், இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு இந்த சபை நிம்மதியாக இருக்கிறது, இங்கே செழுமையாக இருக்கிறோம், நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுவார்களானால் பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் செல்ல முடியாது. அவன் 3ஆம் வானம் வரைக்கும் உயிரோடு இருக்கையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். இந்த ஆசீர்வாதத்தின் மேன்மைக்கு காரணம் என்ன? அவனுக்கு வைக்கப்பட்ட கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிற பரீட்சையிலே தேர்ச்சி அடைந்தான். எந்த ஒரு விசுவாசியானாலும் சரி, கர்த்தர் வைக்கிற கீழ்ப்படிதல் என்ற பரீட்சையிலே தேராவிட்டால் அவர்கள் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக இழந்து விடுவார்கள். நான் சொல்லுகிறதை மிக உன்னிப்பாக நீங்கள் கவனித்தால் ஒழிய இது புரியாது. இந்த கீழ்ப்படியாமை என்று சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய ஆரம்ப நாட்களையே நடந்து விடாது. ஆரம்ப நாட்களில் கீழ்ப்படிதல் இருக்கலாம். ஆனால் இந்த கீழ்ப்படியாமை என்று சொல்லுகிற காரியம் எப்பொழுது நடக்கிறது சொன்னால், வளர்ந்த தேர்ச்சி அடைந்த உச்சத்தின் நிலையை அடைகிற ஒரு பரிசுத்தவானுக்குள்ளே கீழ்ப்படியாமை துவங்குகிறது. நான் சரியாக விளக்கத்தை சொல்லுகிறேன். ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை எதுவரைக்கும் சம்பவிக்கிறது என்று சொன்னால், விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களில் இருக்கிற கீழ்ப்படியாமையை விட வளர்ச்சி அடைந்து தேர்ச்சி அடைந்து முதிர்ந்த அறிவுள்ள விசுவாசியிடத்திலே துவங்குகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பழுதும் இல்லாமல் பூரணமாய் தேவதூதன் சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் அழகிலே சிறந்தவனாயிருந்தான், ஞானத்திலே சிறந்தவனாயிருந்தான். தேவனுடைய சமூகத்திலே ஓயாமல் துதித்து பாடி கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய சமூகத்தை தரிசித்துக் கொண்டிருந்தான். அவன் ஆரம்ப கால ஒரு மனிதன் அல்ல, ஆரம்ப கால விசுவாசியும் அல்ல, ஆரம்ப கால தேவதூதனும் அல்ல. இவன் வளர்ந்து முதிர்ந்த இடத்திலே இருந்த இடத்திலே அங்கேதான் கீழ்ப்படியாமை துவங்கிற்ற. அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், தனக்கு இருந்த அறிவிலே தான் ஆராதிக்கிற ஆராதனையை திருப்தி கொண்டு, தான் தேவனை தொழுது கொள்வதை திருப்தியாகி, தனக்கு மேலான அதிகாரமுள்ள கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய் அங்கே இருந்து கீழே தள்ளப்பட்டான். அவன் பிசாசானவனாய் மாறினான். விழுகை எங்கே உண்டாகிறது, பின்மாற்றம் எங்கே வருகிறது என்று சொன்னால், நான் அறிந்த வேதத்தின்படி ஆரம்ப நாட்களில் வருவதை விட தேறின தேர்ச்சியடைந்த முதிர்ந்த முத்தின
தேவ அறிவை பெற்ற உயர்ந்த விசுவாசிகளிடத்தில் உண்டாகிறது. நான் இன்னும் கூடுதலாக சொல்லட்டும். நீங்கள் எகிப்துக்கு புறப்பட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்தார். அவர்கள் எகிப்தை விடுகிற நாளிலே அவர்களுக்கு கீழ்ப்படிதல் இருந்தது. கர்த்தர் இந்த இடத்தை விட்டு எகிப்திடத்தில் பொன்னுடையவர்களையும் வெள்ளியுடையவர்களையும் கேட்டு வாங்கி நீங்கள் புறப்படுங்கள் என்று சொன்னபோது இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். தேவனுடைய சத்தம் அவர்களுக்கு துணித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். ஆடல் பாடல் சத்தம் இருந்தது. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை என்று பாடினார்கள். அப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் போகவில்லை. அவர்கள் கீழ்ப்படிந்துதான் எகிப்திற்கு புறப்பட்டார்கள். ஆனால் வனாந்திரத்துக்கு வந்தார்கள். தேவனுடைய மகிமையை பார்த்தார்கள். தேவனுடைய அதிசயங்களை பார்த்தார்கள். தேவனுடைய வல்லமுள்ள பயத்தை அவர்கள் பார்த்தார்கள். தேவனுடைய அதிகாரத்தை பார்த்தார்கள். அவள் முத்தின நிலை வரும்போது, தேறின நிலை வரும்போது அவர்கள் கீழ்ப்படியாமை போய் தேவ சமூகத்தை இழந்து போனார்கள். தேவனுடைய மகத்துவத்தை இழந்து போனார்கள். தேவ கோபத்தினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள். பரிசுத்த விசுவாசியே, நீங்கள் ஒன்று உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் அநேக வருடத்துக்கு முன்பாக விசுவாசிகளாக இருக்கலாம். நீங்கள் தேவனோடு இணைந்திருந்திருக்கலாம். மகிமை உங்களோடு கூட இருந்திருக்கும். ஆனால் உன்னை குறித்து தெளிவான விளங்கிக் கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் உனக்கு இருக்க வேணும். தேரின் நிலையிலிருந்து விழுந்து போன விசுவாசிகள் தான் இந்த பூமியிலே அதிகமானவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், தேறின அல்லது நம்முடைய பாஷையிலே சொல்ல வேண்டுமானால் முத்தின விசுவாசிகள் தேவ சமூகத்திலிருந்து கீழ்ப்படியாமை போனதுதான் அதிகம். அதனாலே ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்கள் மிகவும் அதிகமானவர்கள். வாசியுங்கள், யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கவனிங்கள் நன்றாக. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். எல்லாருக்கும் இந்த வார்த்தை மனப்பாடமாக தெரியும். ஆனால் அநேகருக்கு இந்த வசனத்தின் பாதி மாத்திரமே மனப்பாடம் தெரியும், மீதி தெரியாது. நான் சொல்லுகிறேன், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதை வரைக்கும் மனப்பாடம் பண்ணின விசுவாசிகள் அதிகம். ஆனால் முந்தின வார்த்தையை கவனியுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வசனத்தை நீங்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டும். தேவன், பிசாசு, தேவன், பிசாசு, இந்த இரண்டையுமே ஒரே வசனத்திலே தேவன் உள்ளடக்கி இருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து
ஒரு மனிதன் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத மனிதன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. யார் ஒருவர் தேவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறார்களோ அவர்களை கீழ்ப்படியாமை போக செய்ய பிசாசானும் அருகே நிற்கிறான் என்று சொல்கிறதை மறந்து போகக்கூடாது. ஆகவேதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்தில்லுங்கள். இது பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரமான காரியம் என்னன்னு சொன்னால், கீழ்ப்படியாமை விதைத்து தேவனுக்கு எதிர்த்து இருக்க செய்கிறது. இந்த பரிசுத்த சாலமோனை குறித்து நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஞானத்தினால் நிறைந்தவன். அவனுக்கு முன்னும் பின்னும் அப்படிப்பட்ட ஞானவான்கள் உலகத்தில் இல்லை. சேபாஸ்ரீயுடைய கேள்விக்கு எல்லாவற்றைக்கும் அவன் ஞானத்தோடு பதில் சொன்னான். அவன் சிங்காசனத்தில் இருக்கும்போது நியாயஸ்தலத்திலே நியாயம் செய்கிறதிலே உயர்ந்திருந்தான். தேவன் அவனை வெகுவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். இவன் கீழ்ப்படிதலே உத்தமமாக இருக்கிற வரைக்கும் தேவன் அவனை ஆசீர்வதித்து வர வர விருத்தி அடை செய்தார். நன்றாய் கவனிங்கள் நான் சொல்லுகிறதை. இந்த சாலமோன் அவனை ராஜாவாக்கின போது அவன் கீழ்ப்படியாமல் போனானா? இல்லை. அவன் நியாயம் தீர்ப்பிலே உயர்ந்தவனாய் இருக்கும்போது கீழ்ப்படியாமல் போனானா? இல்லை. நியாயப்பிரமாணத்தின்படி அநேக மனைவிகளையும் வைப்பாட்டிகளை வைத்து கொண்டிருந்த போது அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனானா? அப்பொழுதும் இல்லை. ஆனால் அவன் எந்த இடத்திலே விழுந்து போனான் என்று சொன்னால், கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது தேவனுடைய மகிமை ஆலயத்தை இறங்கி நிரப்பத்தை உணர்ந்த மனிதன் இந்த ஆலயத்துக்கு நேராக யார் ஜெபித்தாலும் செவி கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்த அந்த சமயத்தில் இறங்கின ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய மனிதன் முத்தினான், தேறினான். ஆனால் அந்நிய ஸ்திரீகளுக்காக அவன் கோவில்களை கட்டின போது, விக்கிரக ஆராதனை கோவில்களை கட்டின போது அவன் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்டான். நான் முதல் சொன்னதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். மேலான எந்த காரியத்திற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய ஞானத்தை கர்த்தருக்கு உள்ளடக்க வேண்டும். தேறின விசுவாசி மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாள்பட்ட விசுவாசி மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய தகப்பன் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிற விசுவாசி மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசு சாலமோனுடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பித்து, உங்களுக்கு நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி, நான் இந்த தேவனுக்கு எப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டுவேன், வானம் என் சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்கிற ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறேன். அவர் சர்வ மகிமை உள்ளவர். அவருக்கு ஆலயம் கட்டுவது எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படியிருந்த போது ஆலயத்தை கட்டின மனுஷன்
விக்கிரகத்துக்கு ஒரு ஆலையை கட்டும்போது உணர்வில்லாதவனாக, செத்தவனாக, அறிவில்லாதவனாக, புத்தி இல்லாதவனாக தீவருக்கு எதிர்த்து நின்று கீழ்ப்படியாமையினாலே விக்கிர கோயிலை கட்டினான். விழுந்து போனான். கவனமாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து கீழ்ப்படிந்து கொண்டிருக்க வரைக்கும் தான் தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பூரணம் எல்லாம் கிடைக்கும். கீழ்ப்படியாமை என்னைக்கு வருதோ அன்றைக்கு டோட்டலா ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருந்த ஆசீர்வாதத்தையும் இழந்துவிடக்கூடும். நன்றாய் கவனிங்கள். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு செடியோ மரமோ காய்க்கிறது என்று சொன்னால் அந்த மரத்திலிருந்து ஏறக்குறைய 2 சந்தர்ப்பத்திலே தான் காய் கீழே உதிரும். ஒன்று பிஞ்சா இருக்கும்போதே உதிர்ந்துடும். இன்னொன்று ஓவராக பழுத்துட்ட பிறகு உதிரும். நன்றாய் கவனிங்கள். நான் மிக முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த கீழ்ப்படியாமை ஒன்று ஆரம்ப காலத்திலேயே நமக்குள் கிரியை நடப்பிக்கும், அல்லது முற்றிலும் தேறினும் ஆனேன் சொல்லுகிற நிலையிலே இந்த கீழ்ப்படியாமை கிரியை செய்யும். கவனமாக இருக்க வேண்டும். 2 இடத்தில் விழுதல் நடக்கும். ஒன்று பிஞ்சிலேயே, ஒன்று நல்ல பழுத்திட்ட பிறகு. அது இரண்டும் ஆசீர்வாதத்தின் இழைப்பு. அது கீழ்ப்படிமையினாலே வந்தது. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கனி நிலைத்திருக்க வேண்டும். இந்த கனி எப்பொழுது கீழே விடுகிறது? நல்ல பழுத்திட்ட பிறகு. கீழ்ப்படியாமையின் உச்சம் எந்த விசுவாசத்தில், எந்த மனுஷத்தில், எந்த ஊழியக்காரத்தில், எந்த பரிசுத்த குடும்பத்தில் நிகழ்கிறதோ அங்கே விழுதல் கட்டாயம் நடக்கும். இந்த பழம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த காம்பவுண்ட் ஒட்டிட்டு இருக்கும். இது பழுக்க பழுக்க இந்த காம்பவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும். இது காயாக இருக்கும்போது பிரியாது, செங்காயாக இருக்கும்போது பிரியாது, பழுக்க ஆரம்பிக்கும் போது பிரியாது. ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக பழுக்க பழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காம்பில் ஒட்டியிருக்க பகுதி பிரிய ஆரம்பித்து முழுவதும் பழுத்த உடனே காம்பில் இல்லாமல் பிரிஞ்சு விழுந்துடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விசுவாசி அப்படி இல்லை. நீங்கள் கனி கொடுக்கணும். உங்கள் கனி நிலைத்திருக்க வேண்டும். இந்த காம்போடு கனி ஒட்டி கொண்டிருக்கிறது போல தேவனுக்கு கீழ்ப்படிதல் எந்த மனுஷனுடைய உள்ளத்தில், எந்த மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்தில், எந்த மனுஷனுடைய அந்த உள்ளான மனிதனிலே கிறிஸ்துவோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறதோ அவன் சாகிற வரைக்கும் கீழ்ப்படிறவனா இருப்பான். கிறிஸ்துவோடு கூட
ஒட்டாத மனிதன், தேறு நிலையில் இருந்து கீழ்ப்படியாமையினாலே கீழே விழுவான். தேறின் நிலையிலிருந்து கீழ்ப்படியாமையினாலே கீழே விழுவான். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கீழ்ப்படிதல் மிக 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 முக்கியம். விசேஷமாக நான் வேதத்தில் நம்ம எங்கே நேரம் பத்தாது, என்ன ஒன்று 10 நிமிஷம்லாம் முடிக்கணும், பிரசங்கத்தை தொடங்கலை. வேத நெடுக்கிலும் நீங்கள் வாசித்தீர்களானால் எங்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சார்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருந்தது. எங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் போனார்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதத்தின் இழப்பு இருந்தது. விசேஷமாக அவர்கள் வளர்ந்து திருப்தியான பின்பு கீழ்ப்படியாமல் போய் தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். தேவனுடைய மகிமையை இழந்து போனாங்க. இன்னைக்கு நான் விசுவாசியை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சமயங்களும் எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படிதல் இருக்கா? தேவனை கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிரில். ஏன் சொன்னார்? எப்பெல்லாம் நீங்கள் கீழ்ப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் பிசாசு உங்களை கீழ்ப்படியாமல் பண்ணுவான். அந்த ஒரே வசனத்தில் எழுதியிருக்கார், எப்பெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானித்து கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை கீழ்ப்படியாமைக்குள் ஆக்கும்படியாக, நீ எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உழைக்காரராலும் சரி, கீழ்ப்படியா மட்டும் ஆக்கிட்டான்னா அதோட பினிஷ், கதை முடிஞ்சிருச்சு. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுவார்கள், நித்தியத்தை விட்டு துரத்தப்படுவார். எவ்வளோ விசுவாசிகளின் பட்டியலை நம்ம எபிரேயர் 11 வாசிக்கிறோம். அது சாலமோன் பேர் இருக்கான்னு பாருங்க. கீழ்ப்படியாமை அது மிகப்பெரிய நஷ்டத்தை வருவிக்கும். உபாகமத்தின் புத்தகம் 10வது அதிகாரம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார்? எல்லாரும் வேதத்தை திறந்துட்டீங்களா? உபாகமம் 10வது அதிகாரம் தயவுசெய்து பைபிள் எடுத்தவங்களாம் திறந்தவங்களாம் காட்டுங்க. ஏன்னா உங்கள் வேதத்திலே நீங்கள் அதை கண் திறந்து பார்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நீங்கள் இதை பார்ப்பீர்களானால் மறந்து போக மாட்டீர்கள். வேதம் என்ன சொல்கிறது? இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைக்கு உனக்கு நன்மை உண்டாக நீ கீழ்ப்படிவாயானால் ஆசீர்வாதம். இந்த நான் விதிக்கிற இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதை தவிர வேறு எண்ணத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். இந்த 2 வசனத்தையும் நல்ல புரிஞ்சுங்க. நான் திரும்பி வாசிக்கிறேன்.
இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவித்து. தேவனிடத்திலே அன்பு செலுத்துகிறாய், தேவனை சேவிக்கிறாய், தேவனை தொழுது கொள்ளுகிறாய், கர்த்தருக்கும் பயப்படுற, கர்த்தருக்கு பயப்படுற, தேவனை தொழுது கொள்ற, தேவனை ஆராதிக்கிற, நீ வேதம் வாசிக்கிறாய், வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறாய், தேவனுக்கு துதி செலுத்தி ஆராதிக்கிறாய். அது போதுமா? வசனத்தை பாருங்க. கர்த்தரை சேவித்து. வசனம் முற்று பெற்றுச்சா? வசனம் முடிஞ்சிச்சா? முடியல. வசனம் தொக்கி நிற்குது. அங்கே ஒரு கமா போட்டிருக்கு. நீ கர்த்தருக்கு பயந்தா சரி, நீ கர்த்தரத்தில் அன்பு செலுத்துற சரி, நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறாய் சரி, நீ முழு இதயத்தோட செய்கிற சரிதான். ஆனா அது உனக்கு மேன்மையாகாது. அதான் வசனம் அங்கே தொக்கி நிற்குது, கமா போட்டிருக்கு. புல் ஸ்டாப் இல்லை. புல் ஸ்டாப் தான். நீ ஆராதிக்கிறவா ரைட், நீ எனக்கு பயப்படுற ரைட், ஓகே, நீ என்கிட்ட அன்பு செலுத்து ஓகே, நீ நித்தியத்துக்கு வரலான்னு கதை சொல்லிடுவாரு. இல்லை, அங்கே கமா போட்டிருக்கு பாருங்க. ஏன்? நீ அப்படி சேவித்தாலும் நான் உனக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு நீ என்றைக்கு கீழ்ப்படுகிறாயோ அன்றைக்கு தான் நித்திய ஜீவன். இதை கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு திருப்தியாயிராதீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறது திருப்தியாயிராதீங்க, கர்த்தரை துதிக்கிறது திருப்தியாயிராதீங்க, தேவ சமூகத்தில் உபாசிக்கிறாலும் திருப்தி ஆயிடாதீங்க, உன் ஜெபத்தில் நீ திருப்தி ஆயிடாத. கர்த்தருடைய திருவார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக உன்னை என்றைக்கு அர்ப்பணிக்கிறாயோ அன்றைக்குதான் தேவ சாயலை நீ அடைய முடியும். கீழ்ப்படிதல் மிக முக்கியம். சிறிய காரியமோ பெரிய காரியமோ கீழ்ப்படிதல் அவசியம். நித்திய ஜீவன். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள். பிசாசுக்கு யாருக்கிட்ட வேலை? வசனத்தை பாருங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு. இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு. இப்பொழுது நீங்க நாளைக்கு வாசித்தாலும் அது இப்பொழுது தான், இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு வாசித்தாலும் இப்பொழுது தான், 2 வருஷம் கழித்து வாசித்தாலும் இப்பொழுது தான். இப்பொழுது ஆகாயத்து பிரபுனா யாரு? பிசாசு. பிசாசுனா யாரு? லேகியோன். தள்ளப்பட்ட தேவதூதன் லூசிபர். இந்த லூசுகள் எல்லாம் லூசிபருக்கு கீழ்ப்படியும். வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசு யாருகிட்ட வேலை? கீழ்ப்படியவர்கிட்ட வேலையே கிடையாது. கீழ்ப்படுகிறவனுக்கு தேவனிடத்திலே தொடர்பு, கீழ்ப்படியாதவர்கள் பிசாசிலே தொடர்பு. நான் சொல்லலை, என்னை கோபித்துக் கொள்ளாதிருங்கள். நான் கர்த்தருடைய வசனத்தை வசனமாக நான் பிரசங்கிக்கிறேன். கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு. இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பிசாசு யாரை பிடிச்சி வச்சுருக்கான்? கீழ்ப்படியாதவர்கள் பிடிச்சி வச்சிருக்கான்.
அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆயிரக்கணக்கான பிசாசுகளை துரத்தியிருக்கிறேன். இந்த ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பிசாசுகள் பேசும்போதே புறப்பட்டு போயிருக்கிறது. ஆனால் எனக்கு கடினமான ஒரு வேலை என்னவென்று சொன்னால், இந்த கீழ்ப்படியாத பிசாசுகளை விரட்டுகிறதே கடினமான வேலை. இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசு, தயவுசெய்து நான் சொல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. கீழ்ப்படிஞ்சா கத்தரோடு இருக்கீங்க, கீழ்ப்படியில்னா பிசாசோடு இருக்கீங்க. நானாலும் சரி, நீங்களானாலும் சரி, கீழ்ப்படியாத நேரத்திலெல்லாம் மை டியர் ஃப்ரெண்ட் என்று சொல்லி பிசாசை அணைத்துக் கொள்ளுகிறீர்கள். கீழ்ப்படுகிற சமயத்திலாம் அப்பா பிதாவே என்று கர்த்தரை அணைத்துக் கொள்ளுகிறீர்கள். நீ எங்கே இருக்காய்? நான் இப்போ ரட்சிக்கப்படாதுங்கிட்ட பேசல. நான் தேறின விசுவாசிகள் மத்தியிலே பேசுகிறேன். தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறேன் பவுல் சொன்னார். தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறேன். சில நேரத்தில் உங்களுக்கு ஆச்சரியமாக, எனக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைக்கும் சிறு சிறு காரியத்துக்கும் கோபித்துக் கொள்ளுகிறவர்கள் யார்? முறுமுறுக்கிறவர்கள் யார்? சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும். அந்த சிறு பிரச்சனைக்கும் கோபித்துக் கொள்ளுங்கள் யார்? முறுமுறுக்கிறவர்கள் யார்? கீழ்ப்படியாதவர்கள். கீழ்ப்படியாது. தயவுசெய்து வேதத்தை வாசிக்கும் போது நன்றாக முழங்கால் பண்ணிட்டு வாசிங்கள். உங்களுக்கு வேதம் புரியும். இல்லாவிட்டால் தெளிவாக்க முடியாது. நான் அதை வாசிக்கும் போது பட வாசித்தேன். உபாதத்தில் எதுக்கு கத்துறாங்க போது ஒரு தொக்கு மாதிரி ஒரு குறியை போட்டிருக்காரு. இது பெரிய திருப்தி இல்லை. பூரணமாகிற கீழ்ப்படிதல் வந்தால் தான் எல்லாமே முழுமை பெறும். கவனிச்சுங்க சொல்கிறேன். பூரணமான கீழ்ப்படிதல் வந்தால் தான் ஆராதனை முழுமை பெறும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முழுமை பெறும், முழு ஆத்மாவோடு தொழுது கொள்வது முழுமை பெறும். இப்பொழுது பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்பொழுது பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறான். நான் சொல்றது நிறைய பேருக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்பொழுது பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆமேன். ஆமாம், நன்றாக இடுதைகளுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே பரிசுத்த தேவஜனமே, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். எபிரேயர் 4:11. எபிரேயர் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். பாருங்கள், மிக முக்கியமான தேவனுடைய வார்த்தை. அந்தபடியே கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி அந்த திருஷ்டாந்தத்தின்படி எந்த திருஷ்டாந்தம்? இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே முறுமுறுத்து பாம்புகளால் அடிக்கப்பட்டார்கள். விக்கிரக ஆராதனைக்காரராகி பலர் மரித்து போறார்கள். விபசாரம் பண்ணி ஒரே நாளிலே அநேக ஆயிரம் பேர் மரித்து போனார்கள்.
இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திற்கு இப்போ வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. கீழ்ப்படியாமல் யாரெல்லாம் எப்படி எங்கெங்கே விழுந்து போனார்கள் என்று சொல்லி அந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அது நமக்கு திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தம்னா என்ன? திருஷ்டாந்தம் தமிழுக்கு என்ன? அதுவே தெரியலையா? அடையாளம். அது உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க ஒரு அடையாளம். இப்படி கீழ்ப்படியாமல் போனால் இப்படியெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிற ஒரு காரியம். அதுதான் திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு இளைப்பாறுதலுக்கு எப்போ போய் சேர முடியும்? நித்திய ஜீவனுக்கு எப்போ போய் சேர முடியும்? கீழ்ப்படிஞ்சாதான். கீழ்ப்படிஞ்சாதான். ஒரு நாகான் இருந்தான், ஒரு சவுல் இருந்தான். 2 பேருக்குமே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. சவுல் தேவனுக்கு பலியிடும்படியாக பலி செலுத்த கடந்து போனான். ஆசாரனாகிய சாமுவேல் வருகிறதுக்கு தாமதமாயிடுச்சு. சவுல் பலி செலுத்த முடியாது. தூபக்கட்டை கையில் எடுத்தான். அந்த நேரத்தில் சாமுவேல் வந்தார். தூபம் காட்டுகிறது உனக்கு அடுத்த காரியம் அல்ல. இல்லை, நீங்கள் வர தாமதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் தூபம் காட்டணும். முதல் தரமான என்ன தரத்தை அழிக்க முடியாது. கர்த்தர் சொன்னாரேப்பா, என் காதில் ஒரு சத்தம் கேட்குதே. அந்த மாட்டின் சத்தம் என்ன, ஆட்டின் சத்தம் என்னன்னு கேட்டால், உம்முடைய தேவராகிய கர்த்தருக்கு பலியிட முடியாக நான் அது பலியிலே மீதியாக வைத்தேன். கர்த்தருக்கு பலியிட முடியாது பிடிச்சிட்டோன்னு சொன்னாரா? எல்லாம் சங்கரினார். ஆனால் அவர் அந்த வார்த்தைக்கு செவி கொடாமல் முதல் தரமான 2ஆம் தரமான ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு வந்தான். அப்போ சாமுவேல் சவுலிடத்தில் சொன்னார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தம். இந்நாட்களிலே கீழ்ப்படிதலை பார்க்கிலும் பலி உத்தமம். நான் இந்த நாட்களில் சொல்கிறேன், நான் அந்த நாளில் சாமுவேல் சவுல் நாட்களிலே பலி முதலாவது இல்லைப்பா, ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதல். நீ கீழ்ப்படியாமல் எத்தனை ஆடு மாடுகளை பலியிட்டாலும், கொளுத்தவைகளை பலியிட்டாலும் அதை நான் அங்கீகரிக்க வேண்டினார் ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு அப்படியே பிளேட்டு திரும்பிட்டாங்க, எல்லாம் ரிவர்ஸு. அதான் இந்த விபிஎஸ் பிள்ளைங்க போனாங்க, நாங்கள் எல்லாம் 5G சந்ததி. இல்லை என்னது அது 5G 5G ஜென்ரேஷன். இந்த 5G ஜென்ரேஷனில் என்ன பண்ணுதுன்னா, பலிதான் முதல்ல, கீழ்ப்படிதல் 2வது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கேட்டு பாருங்க, அவங்க அப்பா அம்மா கீழ்ப்படியதுன்னா அதெல்லாம் கிடையாது. என்ன பிளேட்டு திரும்பிட்டாங்க. இப்போ பேசுறது சமயம் இல்லை, நேரம் ஆயிடுச்சு. எந்த ஜென்ரேஷன் வந்தாலும் கீழ்ப்படிதல் முதல், பலி 2வது. எந்த ஜென்ரேஷன் வந்தாலும் கீழ்ப்படிதல் முதல், பலி 2வது. நம்ம பாருங்க, நம்ம யோசிச்சு பாருங்க, கீழ்ப்படிதல் இருக்கா? ஒரே ஒரு வசனம், சாரி டைம் ஆயிடுச்சு. எபிரேயர் 4வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும்
கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். நாம் ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் என்று சொல்லு. 13வது அதிகாரம் 17வது வசனம் முடிச்சிருங்க. அதே எபிரேயர் 13:17. எபிரேயர் 13. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. பாருங்கள், எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. நான் முடிச்சிடுறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களானபடியால், உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை போதிக்கிறவர்கள், உங்களை விசாரிக்கிறவர்கள், உங்களை நடத்துகிற மேய்ப்பர், உங்களை நடத்துகிற போதகர், உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்க, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அதை விட்டுறாதீங்க, கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படிந்து அடங்குங்கள். எல்லாருக்கும் தான் அது கர்த்தருடைய வசனம். கட்டாயமாக உங்களை நடத்துகிற உங்கள் ஆத்துமாக்களை உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள், உங்களுக்காக அதிகாலையிலே தேவனோடு போராடுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உங்களுடைய நலனுக்காக கர்த்தரிடத்திலே வாதாடுகிறவர்கள். அதனால அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படியவும் மாட்டாங்க, அடங்கவும் மாட்டாங்க. ஆனால் அடங்கா பிடாரி அடக்க தேவன் இருக்கிறார். எந்த அடங்காத மனிதனையும், எந்த அடங்காத வாலிபர்களையும் அடக்குகிறது பரிசுத்த வேதம், கர்த்தருடைய வல்லமையும். ஒரு நாள் வரும், அன்னைக்கு புலம்பு என்ன சொல்லிட்டு போயிட்டே இருக்குமா இருக்கும். அன்னைக்கு புலம்பு, ஐயோ என் போதல் சொல்லி கேளாமல் போனேனே, இந்த தீங்கெல்லாம் என் மேல் வந்துச்சே. அந்த கீழ்ப்படியாமை வரும்போது அழுகின் சத்தம் ஒரு நாள் கேட்கும். அதற்கு முன்பாக தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், பழம் படுக்கிறது தப்பே இல்லை. ஆனால் அந்த நுனி காம்பிலிருந்து பழம் கழன்று கொள்ளாமல் இருக்க வேண்டும். அந்த கனி கர்த்தருடைய வருகை வரைக்கும் நிலைச்சிருக்கும். ஒரு ரட்சிப்பு கர்த்தர் வர வரைக்கும் நிலைச்சிருக்கணும்னா கடைசி நாள் பரியந்தம் கர்த்தர் கீழ்ப்படியணும். அப்படி இல்லைன்னா இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியாது. கண்களை மூடுவோம். கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். பலியிடுதல் முதல் அல்ல, கீழ்ப்படிதல் தான் முதல். பலியிடுதல் முதல் அல்ல, கீழ்ப்படிதல் முதல். நீ பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், உபவாசிக்கலாம், ஆராதனை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கலாம். ஆனால் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படையில்னா ஒன்றுமே இல்லை. உபாகமத்தை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, சபை இந்த காலையிலே நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே. சபை இந்த காலையிலே உடைய பரிசுத்தத்தை புரிந்து கொள்ளட்டும். கீழ்ப்படிதலின் மேன்மையை சபை புரிந்து கொள்ள உதவி செய்யும். சகோதரர்களும் சகோதரிகளுக்கும் இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவரே இன்னும் தெளிவாக்கித்தார். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்தும். எங்களை பரிசுத்தமாக்கும் இந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் எங்களை பங்கு பெற செய்யும். இயேசுவின் நாமத்தில்
செபிக்கிறோம் நல்ல பிதாவே.